श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। सर्गम् 1 श्लोकम् 81 करुणाधीन चित्तेन कर्णधारवती त्वयाम् आवसीदतु पृथ्वीयम् महति नौर् इवाम्बसी। எம்பெருமானே, நீயோ கருணை உள்ளம் படைத்தவன், தயைக்கு அதீனமானவன். இந்த பூமி பெரும் கப்பலாக திகழ்கிறாள். படகோட்டி இல்லாத கப்பல் தானே முழுகிவிடும். நீ பெரும் படகோட்டி. இந்த பூமியாகிற பெரும் படகு தவிக்கலாகாது. சிறு கப்பலானால் சேதம் குறைவு, மகத்தான கப்பலானால் சேதம் மதிப்பிடவே முடியாது. இத்தகைய ஆபத்திலிருந்து பூமி துயரப்படாமல் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று தேவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். கருணாதீன சித்தேன கர்ணதாரவதி த்வயாம் ஆவசீதது பிருத்வீயம் மகதி நௌர் இவாம்பசி. ஸ்லோகம் 82 ரஷனா ரத்னரூபேன பயோதி ரஷனாத்வயா பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிஷ்கரணம் அர்ஹதி. ஹே எம்பெருமானே, இவள் சமுத்திரங்களையே ஒட்டியானமாக கொண்டவள். ரச்சனா என்பதற்கு ஒட்டியானம் என்றும் ஆபரணம் என்றும் பொருளாகும். ஒட்டியானத்தில் ரத்தினங்களுக்கு குறைவில்லை, ஆனால் அவை ஒன்றும் தென்படுவது இல்லை. அதில் நடுநாயகமாக மணி ஒன்று இருக்கும். அதுவே பார்ப்பதற்கு எல்லோருக்கும் தென்படும். அது நீர்தான். நீர்தான் அதில் பதிக்கப்பட்ட நடுநாயகமாக நீலமணியாக திகழ்கின்றேன். ஆனால் பூமியோ இப்போது துயரத்தால் அழுது கொண்டிருக்கின்றார், விம்முகின்றாள். அவளுடைய கிளேசம் தொலைய வேண்டுமானால் அசுரர்கள் அழிந்தாக வேண்டும். ஆதலால் தேவரீர் அவளை அழகுறச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். ரஷனாரத்ன ரூபேன பயோதீரஷனாத்வயா பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிஷ்கரணமர்ஹதி. ஸ்லோகம் 83 கம்ச பிரபிருதிவி சேயம் ஷல்யைரிவ சமுத்ருதைஹி ஷிரம் பவது தே பிருத்வி சேஷமூர்த்தே ஷிகண்டகஹ. ஹே எம்பெருமானே, கம்சன் முதலானவர்கள் பூமியில் தைக்கும் முட்கள் போன்றவர்கள். அவர்களை பிடுங்கித்தான் ஆக வேண்டும். அவர்கள் அழிந்தால் அவள் பாரம் நீங்கி லேசாக ஆக்கிவிடுவாள். சேஷி ரூபியாக இருந்து நீ அவளை தலையில் தாங்குகின்றாய். பூஸ்துதியில் சேஷாத்மனாது பவதி சிரசா ததாதி என்று கொண்டாடுகின்றாரே. ஷிகண்டகம் என்பது ஷிகையில் ஒரு பகுதியை எடுத்து அலங்காரமாக ஒரு முடிச்சாக போடுவது. அது தலைக்கு பாரமாக இருப்பதில்லை. அதுபோல் இந்த பூமியும் உமது சிரஸில் நீடூடி காலம் பாங்காக திகழ வேண்டும் என்று தேவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். கம்ச பிரபிருத்வி சேயம் ஷல்யைரிவ சமுத்ருதைஹி சிரம் பவது தே பிருத்வி சேஷமூர்த்தே ஷிகண்டகஹ. ஸ்லோகம் 84 பிரபோத சுபகை ஸ்மேரைர் பிரசன்னை ஷீதலைச்சனக கடாக்ஷை ப்ளாவய க்ஷிப்ரம் கிருபைகோ தன்வத் ஊர்மிபிகி. ஹே எம்பெருமானே, நீ கட்டாட்சித்து அருள வேண்டும். உனது கட்டாட்சங்களுக்குத்தான் எவ்வளவு பெருமை. நீ விரைந்து கட்டாட்சித்தருள வேண்டும். கட்டாட்சத்தினால் எல்லோரையும் நனைத்தருள வேண்டும். பள்ளி எழுந்தருளும் போது கண்மலர்கின்ற அழகினை யாரே அளக்க இயலும்? கள்ள நித்திரை செய்தாலும் விழித்தெழுவது பரமபோக்கியமாயிருக்கும். மேலும் அவற்றின் பெருமைகளையும் இங்கே விளக்குகின்றார். உன்னுடைய திருவழிகள் ஸ்மேரைகி, அதாவது புன்முறுவல் செய்கின்றன, தெளிவாக இருக்கின்றன, அனுக்கிரகம் செய்கின்றன, சில்லென்று இருக்கின்றன. மேலும் கருணை என்னும் கடலின் அலைகள் போல் இருக்கின்றன. அத்தகைய கட்டாட்சங்களாலே நீ எங்களை நினைத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். பிரபோத சுபகை ஸ்மேரைர் பிரசன்னைர் ஷீதலைச்சனக கடாக்ஷைர் ப்ளாவய க்ஷிப்ரம் கிருபைகோ தன்வதூர்மிபிகி. ஸ்லோகம் 85 வைனஸ்த பராணாம் நக
त्वमेतां क्षन्तुम् अर्हसि விதிதாசேஷ வேத்யஸ்ய விஞ்ஞாபன விடம்பினா. ஹே எம்பெருமானே, நாங்கள் யார்? உன்னைச் சேர்ந்தவர்கள், உன்னிடம் வரசமர்ப்பணம் பண்ணியவர்கள், ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். யோகக்ஷேமம் வகாமியகம் என்று சொன்னவன் நீ. யாருக்கு, எப்போது, எது செய்ய வேண்டும் என்பதை நன்றாகவே அறிந்தவன் நீ. இதில் நாங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. விண்ணப்பம் செய்வது எங்களின் பகட்டான பதட்டமான செயலே. இதை மன்னித்தருள வேண்டும் என்று தேவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். त्वयि न्यस्तभरा नाम्नस् त्वमेतां क्षन्तुमर्हसि विदिताशेष वेद्यस्य विज्ञापन विडम्बिनाम्. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः.